பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் பேசின 4வது வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் உபத்திரவத்தின் மிகுதியிலே, பாடுகளினுடைய மிகுதியினாலே அவர் சத்தமிடுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நானும் தந்தையும் ஒன்றே என்று சொன்ன நமது ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது மரிக்கும் தருவாயில் பிதா தன்னை கைவிட்டதை உணர்கிறார், தூரமானதை உணர்கிறார். ஏன் கைவிட்டார் என்பதுதான் சிந்திக்க வேண்டிய காரியம். பாவமே அறியாத அவரை பாவத்திற்கு உட்படுத்தினார். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் மீது சுமத்தினார். ஸோ பாவமே அறியாத ஆண்டவர் இயேசு நமக்காக பாவமானார். அந்த பாவங்களின் தண்டனையை தன் மேலே ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் அடித்து நொறுக்கப்பட்டு சிலுவையில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போகிறவர் சொல்லுகிறார் பாருங்க, எதற்காக இந்த பூமியில் வந்தார், அதை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவை முதலாக யோவான் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொழுது 1ஆம் அதிகாரத்தில் அவர் அறிமுகப்படுத்துகிற பொழுது, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் பதிவு வைத்திருக்கிறார். அந்த தேவாட்டுக்குட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார், தொங்கவிடப்பட்டிருக்கிறார், ஜீவனை கொடுக்க போகிறார். அவர் உணர்கிறார், தந்தை தன்னை கைவிட்டு விட்டாரோ, தந்தை தன்னை விட்டு தூரமாய் போய்விட்டாரோ. இவைகளெல்லாம் எதற்காக? நாம் மீட்கப்படும்படி, நாம் ரட்சிக்கப்படும்படி, நம் பாவங்களின் தண்டனையை அவர் மேல் சுமத்திருந்தனாலே வந்த ஒரு காரியம். சங்கீதம் 22:11 வாசிக்கிறோம், என்னை விட்டு தூரமாகாதேயும் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானும் தந்தையும் ஒன்று என்று ஒன்றே என்று சொன்ன இந்த ஆண்டவரை யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோமே, இன்றைக்கு தனிமைப்படுத்தப்படுகிறார். அவர் பிதாவால் கைவிடப்பட்டார். ஏன்? நாம் ஒவ்வொருவரையும் கைவிடாமல் காப்பாற்றுவதற்காகத்தான் தன் மகனை சிலுவையில் அறைந்து கொலை செய்ய ஒப்பு கொடுத்தார். நம்மை கைவிடாத தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம் பாவங்களுக்கு தண்டனையை தன் மகன் மேலே சுமத்தின தேவன், நம்மை சேர்த்து கொள்ளும்படியாக அவரை கைவிட்டார். ஆனாலும் மிகுந்த இரக்கங்களோடு நம்மை சேர்க்கும்படி அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தழுந்தார் 3ஆம் நாளில். இன்றைக்கு நாம் எல்லாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். தேவன் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எனக்காக பிதாவே உம்முடைய குமாரனை கைவிட்டீரே, என்னை கைவிடாமல் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி, நான் உம்மிடத்தில் சேர்க்கும்படித்தானே அப்படிப்பட்ட காரியங்களை செய்தீர். அதை உணர்ந்து நாங்களும் இன்றைக்கு ஆண்டவரே உம்மிடத்தில் வர எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் நேச பிதாவே, உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை காப்பாற்றும்படி, எங்களை சேர்த்து கொள்ளும்படி, எங்களை மீட்கும்படி ஆண்டவரே உம்முடைய குமாரனை நீ கைவிட்டீர். ஆனாலும் எங்களை எந்தென்னைக்கு கைவிடாத தேவன் எங்களுக்கு உண்டு என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறீர் சுவாமி. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை உணர்ந்தவர்களாக நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.